பொதுவா லோடு ஏற்றும் போது எல்லாருமே இந்த தவறு தான் செய்றீங்க. நம்ம ஹைவேஸ்ல போகும்போது சில வண்டிகள்லாம் கிராஸா போறது பார்த்திருப்பீங்க. இதுக்கு என்ன காரணம்னா அன்பேலன்ஸா லோடு ஏத்துறது தான். சோ நம்ம வண்டியில லோடு ஏத்த போறீங்க அப்படின்னா வண்டியோட கேபின்ல இருந்து பின்னாடி இருக்கிற இந்த டெக் பாயிண்ட்ல இருந்து இந்த எண்ட் பாயிண்ட் வரைக்கும் ஒரே ஈவனா நம்ம லோட ஏத்திட்டு போகணும். அப்படி ஏத்தாம சில பேர் என்ன தவறு பண்ணிடுறாங்கன்னா ஒரு பக்கமா லோடு ஏத்திட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கமா லோடு ஏத்துறதால அது நமக்கு அன்ஈவனா தான் இருக்குமே தவிர அந்த லோடு சரிசமமா போய் அது செட் ஆகாது. சோ நீங்க இந்த மாதிரி ஈவனா லோட ஏத்தலன்னா என்னென்ன பாதிப்புகள் வரும்னா வண்டியோடைய டயர் தேய்மானம் ஏற்படும், வண்டியோட ஸ்டியரிங் கண்ட்ரோல் நமக்கு கிடைக்காது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வண்டியோடைய பிரேக் கரெக்டா ஒர்க் ஆகாது. ஸோ வண்டியில லோடு ஏற்றும் பொழுது சரிசமமான எடையோட நிகரான எடையா வச்சு ஏத்துங்க. சில பேர் என்ன பண்றாங்கன்னா சிலிண்டர் கம்பெனில லோடு எடுக்கும்போது இந்த ஒரு பக்கத்துல இருந்து சிலிண்டர் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் அதே இடத்துல தான் எடுத்துட்டு வர்றாங்க. அப்படி பண்ணாம இங்க 2 சிலிண்டர் எடுத்தாங்கன்னா பக்கத்துலயும் 2 சிலிண்டர் எடுத்து ஈவனா எடுத்துட்டு வரும்போது அதுவும் கிராஜுவலா இறக்குறதால லோடு சமநிலையில இருக்கும். அசோக் லைலண்ட்ல எல்சிவி வாகனத்தை வாங்குறதா இருந்தா குன் கேபிட்டல் அசோக் லைலண்ட் ஷோரூமை கான்டாக்ட் பண்ணுங்க. சேஃபா டிரைவ் பண்ணுங்க, சீட் பெல்ட் போட மறந்துடாதீங்க.